சர்ப்ளஸ்னா பலரும் என்ன நினைக்கிறீங்கன்னா அது யூஸ் பண்ண துணி, அது செகண்ட்ஸு அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையிலுங்க அது கிடையாது. சர்ப்ளஸுங்கிறது எக்ஸ்போர்ட்டில் வரக்கூடிய எக்ஸஸ். மேனுஃபேக்சரிங் பண்ணி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது 200 GSM இருக்குது. இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு 150 170 அந்த ரேஞ்ச் வரும். ஆனால் பட் இது நம்ம 70 ரூபாய்க்கு கொடுக்குற காரணம் என்னன்னு கேட்டால் இதுதான் சர்ப்ளஸ், இதுதான் செகண்ட்ஸு. இது வந்து ஆர்டரு முடிஞ்சோனையுமே உடனே அதை ரீசேல் பண்ணுவாங்களா ஓனர்ஸ் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் ரிப்பீட் ஆர்டர் வருமானு வெயிட் பண்ணுவாங்க. பட் ரிப்பீட் ஆர்டர் வரல அப்படின்னு சொன்னால் அந்த கூட்ஸை செகண்ட்ஸில் சேல் பண்ணுவாங்க. அவங்க செகண்ட்ஸில் சேல் பண்ணக்கூடிய கூட்ஸினுடைய ரேட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது லாஸ் தான். ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1 லட்சம் பீஸ் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 10% எல்லாத்துலேயும் எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இது லாஸ் தான். அவங்களுக்கு எப்படின்னு கேட்டால் இந்த ஆர்டர் ஷிப்மெண்ட் ஆனதுக்கு பிறகு 1 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. இது மாதிரி திருப்பூரில் யாரெல்லாம் செகண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது பூராமே யூஸ்டு கிடையாது, எக்ஸஸில் வரக்கூடிய கார்மெண்ட்ஸு. இது டர்பி ஃபேப்ரிக்ங்க, எக்ஸ்போர்ட்னுடைய எக்ஸஸ் ஃபேப்ரிக்கு. இது வந்து நம்ம ஓனா நூல் எடுத்து பண்ணணும்னா இது 650 ரூபா 700 ரூபா கிட்டத்தட்ட வருங்க. நம்ம எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் கொண்டு வந்து ஸ்டாக் வச்சிருக்கிறோம். நம்ம 150 ரூபா டு 200 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறோங்க. பைக்கு, காரு, ஆட்டோ இதெல்லாம் வந்து நம்ம செகண்ட்ஸாக வருது அந்த மாதிரி இது கிடையாது. எக்ஸன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. அவங்க எக்ஸஸாக பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்னுடைய எக்ஸஸ் தான் சர்ப்ளஸில் எங்களுக்கு ரீசேலுக்கு வர்றது. இதுதான் சர்ப்ளஸ் செகண்ட்ஸ்னு சொல்கிறது. திருப்பூரில் இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய குட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் குட்ஸு, அதுதான் எக்ஸஸ் குட்ஸு. இது மாதிரி தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய குரூப்பை, எங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. தேங்க்யூ.